உடல் சூட்டை வந்து குறைக்கும், ரத்தச்சோகை இல்லாமல் பார்த்துக்கும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த கம்புக்கு இருக்குது. கம்பை வந்து நம்ம கூழாக தான் குடிக்கணும்னு இல்லை, லஞ்சில் ரைஸுக்கு பதிலாகவும் இதை எடுத்துக்கலாம். நம்ம என்ன குழம்பு பொரியல் பண்ணுறோமோ அது கூட வச்சு இதை சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கம்பை எடுத்து ஒரு 4-5 முறை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒன்றும் பாதியாக மிக்சியில் அடித்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊறட்டும். ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 4-4.5 கப்பு வந்து தண்ணி தேவைப்படும். நான் ஒரு கப்பு வந்து இதில் ஊற்றி வேக வச்சிட்டேன். மீதி 3.5 கப்பை வந்து குக்கரில் விட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிட்ருக்க கம்பை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்ச நேரம், அது வெந்து வர வரைக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விடுங்க. ப்ரெஷர் எல்லாம் செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது ஆற ஆற கொஞ்சம் திக்காக மாறிக்கும். வேக வைக்கிறப்பவே இது கூட வந்து ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். இது கூட நீங்கள் என்ன குழம்பு எந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.